ஆசிய ஜோதி அப்படின்னு சொன்னாவே ஞாபகத்துக்கு வர வேண்டியங்க ரெண்டு பேர். ஒன்று புத்தர், இன்னொன்று நேரு. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் ஆசிய ஜோதின்னு சொல்லுவோம். ஓகேங்க. இங்கே கொடுத்துருக்குற பாடல் என்ன அப்படின்னா வந்துட்டு புத்தர் வந்துட்டு உயிர் பலி இட வேண்டான்னு சொல்லி ஒரு மன்னருக்கு அறிவுரை கூறுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா எட்வின் அர்னால்ட் அப்படிங்கிறவர் வந்துட்டு லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காரு. அதுலேருந்து மொழிபெயர்த்து கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை வந்துட்டு மொழிபெயர்த்த ஒரு பாடல் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. உயிர் பலி இட வேண்டாம் அப்படிங்கிறத வந்து மையக்கருத்தாக வந்துட்டு சொல்லி இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரக்கம், அதாவது இரக்கம் அப்படிங்கிறது தலை சிறந்த பண்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மனிதரிடம் மட்டும் இல்லாமல் மற்ற உயிர்களிடமும் வந்துட்டு இரக்கம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. பிற உயிர்களை தம் உயிர் போல் காக்க வேண்டும். தம்மோட உயிர் எவ்வளோ பெரிதாக நினைக்கிறோமோ அந்த மாதிரி மற்றவங்களோட உயிரை காக்கணும்னு சொல்கிறாங்க. இதுவே சான்றோர் போட்டும் உயிர் இரக்கம் சொல்கிறாங்க. இவ்விரக்கம்தான் வந்துட்டு மனிதகுல வாழ வைக்கிறது. உயிர்களை உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்பமாக வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யாருங்க? புத்தர் வந்துட்டு விரும்பியிருக்கிறார். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி முன்கதை சுரக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. புத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சித்தார்த்தர்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரச வாழ்வை விட்டுட்டு வந்துட்டு போதி மரத்தடியில் ஞானம் பெற்றாருன்னு சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து புத்தர் பிரான்னு சொல்லி ஞானம் பெற்றதுக்கப்புறம் இருக்குது. அவர் என்னென்னா வந்துட்டு அதாவது அரண்மனை விட்டு வந்தவருங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மன்னன் வந்துட்டு யாகத்துக்காக ஆடுகளெல்லாம் வந்துட்டு அந்த ரோட்டு வழியாக வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்துட்டு காலில் வந்து அடிபட்டுருது. அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு தன்னோட தோளில் வச்சுட்டு போயிட்டு பிம்பிசாரரோட மன்னரோட யாகத்துக்கு தான் அந்த ஆடெல்லாம் போகுது. ஸோ அந்த யாகசாலை அடைஞ்சு பிம்பிசார மன்னனுக்கு வந்து அறிவுரை கூறுற மாதிரி வந்துட்டு உயிர்கொலையை வந்துட்டு, அதாவது இந்த ஆட்டை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிறது வந்து இந்த பாடல். ஓகேங்களா. இதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை கூறுறது வந்துட்டு நல்லா அப்படியே தெளிவாக புரியும். இந்த மாதிரி அறிவுரை ஒரு உயிர் பலி இட வேண்டாம் அப்படிங்கிற அறிவுரையை கூறினது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பாடல், அந்த மாதிரி பாடல் அமைச்சுனாவே பார்த்தீங்கன்னா புத்தர் கூறுற மாதிரி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. புத்தர் கூறினது அப்படின்னா என்னங்க, அவர் ஆசிய ஜோதின்னு சொல்லுவாங்க. ஆசிய ஜோதி இயற்றினது யாருங்க? தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ அது வந்து தேசிய விநாயகம் பிள்ளையோட பாடல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. இப்போ என்னென்னா வந்துட்டு நின்றவர் கண்டு நடுங்கினார். அதாவது அங்கே இருக்கிறவங்களாம் வந்துட்டு யார் பார்த்தீங்க, புத்தரை பார்த்து அப்படியே நடுங்குறாங்களாம். ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினார் அப்படின்னா பயந்தாங்க. அதாவது அங்கே இருந்தவங்களாம் வந்துட்டு நடுங்கியிருக்கிறாங்க. அவருக்கு நேரில் நிற்கிறதுக்கு கூட பயந்துருக்குறாங்க. புத்தர் முன்னாடி கூட வந்துட்டு பயந்துருக்குறாங்க நிற்கிறதுக்கு. கருணை நிறைந்த வள்ளல். கருணைனா இரக்கம் நிறைந்த வள்ளல் அங்கே வந்து சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. அவங்க என்ன சொன்னார் அப்படிங்கிற மொழிகளை வந்துட்டு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ புத்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்கள். ஸோ வாழும் உயிரை வாங்கிடல், அதாவது வாழும் உயிரில் வாங்கிறது வந்து, அதாவது உயிரை வாங்கிறது வந்துட்டு ரொம்ப இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும், ரொம்ப எளிதுன்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் சாகடிக்கிறது ரொம்ப எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீழும் அப்படின்னா வந்துட்டு விழும் உடலை, அதாவது இறந்தவங்க உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன்னா அரசன் நினைக்கலும் ஆகாதையான்னு சொல்கிறாங்க. அதாவது வாழ்கிற உயிரை வந்துட்டு சாகடிக்கிறது ரொம்ப எளிது, ஆனால் வந்துட்டு செத்த உயிரை வந்துட்டு திருப்பவும் எழுப்புறது ரொம்ப கடினம். அது வந்து அரசு நினைச்சாலும் முடியாதுன்னு சொல்லி புத்தர் சொல்கிறார். ஓகேங்களா. ஓகே. யாரும் விரும்புவது இன்னுயிராம். அவங்கவுங்க உயிரை எல்லாருமே விரும்புவாங்க. ஓகேங்களா. அவர் என்றும் காப்பது மன்னதியம். அவங்க உயிரை காத்துக்குவாங்க. ஓகேங்களா. யாரும் தன்னோட உயிரை விரும்புவாங்க, அவங்க தன்னோட உயிரை நல்லா காத்துக்கவும் செய்வாங்கன்னு சொல்கிறாரு. பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடும் முழுவதும் அருந்திரும். பார் அப்படின்னா உலகத்தில் வந்து எறும்பு பிழைக்கிறது கூட ரொம்ப கஷ்டப்படுது, அந்த பாடு நீங்கள் அறியாதவங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எறும்பும் வந்துட்டு கஷ்டப்படுது உயிர் பிழைக்க, அந்த பாடை நீங்கள் அறியாதவங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. தேறிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நில முற்றுமே ஆண்டிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இரக்கம் கொண்டீங்கன்னா, உள்ளம் இரக்கம் கொண்டு இந்த இருந்தீங்கன்னா இந்த பரந்த உலகத்தையுமே நீங்கள் ஆண்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இறங்கிடும்னா இரக்கம் கொண்டீங்கன்னா, இந்த நீள்நிலம் அப்படின்னா பரந்த நிலம், முற்றுமைனா முழுவதும் ஆண்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரக்கம் கொண்டிருந்தீங்கன்னா இந்த பரந்த உலகத்தையே நீங்கள் ஆண்டிடலாம். பாரினில் அப்படின்னா பார் அப்படின்னா வந்துட்டு உலகம் சொல்லி, மாறினா வந்துட்டு மழை பொழிந்திடவே. இந்த அப்படி இருந்ததுன்னா பாரினில் மழை பொழிந்துடும், வயல் பக்குவமாவதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. காட்டும் கருணை உடையவரே.
காற்ற கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவர். நல்ல வாழ்வை வந்து கொண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா கருணை காட்டுறவங்க தான் வந்துட்டு நல்ல வாழ்க்கை வாழ்கிறவங்க. வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கருணை காட்டுறத வந்து தெரியாதவங்க அறியாதவங்க அதாவது வருந்திடுவாங்க, மற்றவங்களையும் வருத்திடுவாங்கன்னு சொல்கிறார். ஓகேங்களா. காட்டும் கருணை உடையவர் தான் வந்து இந்த கண்ணியமான வாழ்வாங்க. வாட்டும் உலகில் வருந்திடுவார், அதாவது வாட்டுற உலகில் அவங்களும் வருந்திடுவாங்க, மற்றவங்களும் வருத்திடுவாங்க. எதுனா இந்த மர்மம் அறியாத மூடரையா, இந்த உண்மையை அறியாத ஒரு மூடர் அப்படின்னு சொல்கிறார். காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட பாலையெல்லாம். காடு மலையெல்லாம் வந்துட்டு மேய்ந்து வந்துட்டு ஆடு அப்படிங்கிறது வந்தாவோ அல்ல ஐயான்னு சொல்லி வந்தாவோ இல்லை உயிரிறக்கம் காட்டுங்க, உயிர் பலியிடாதீங்க அப்படின்னு சொன்னாவே வந்துட்டு தேசிய விநாயகம் பிள்ளையோட பாடல் அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து புத்தர் சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ புத்தரோட ஆசிய ஜோதி எழுதுனது தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆச்சுங்க. ஓகேங்களா. காடு மலையாக மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட பாலையெல்லாம். அது கஷ்டப்பட்டு காடு மேடெல்லாம் ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு வருது, அந்த கன்றுக்கு கூட அந்த பாலை கொடுக்காம தேடி மக்களுக்கு நீங்கள் ஊட்டுறீங்களே, இது ஒரு தீய செயலாக உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. காடு மாடெல்லாம் காடு மலையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேஞ்சிட்டு வருது, ஆனால் அதை கன்றுக்கு கூட கொடுக்காம நீங்கள் உங்கள் மக்களுக்கு ஊட்டுறது ஒரு தீய செயல்னு நினைக்கலையா அப்படின்னு கேட்குது. இப்போவே மீதும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போவே மீதில் இவ்வாடுகளும் உண்மை அண்டி பிழைக்கும் உயிர் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். புவினா வந்துட்டு பூமி. ஓகேங்களா. பூமி மீதில் இவ்வாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அண்டி பிழைக்கும்னா உங்களை சார்ந்து பிழைக்கிற ஒரு உயிர் அல்லவா, உயிர் தானே. நம்பி இருக்கிற ஒரு கும்பி அப்படின்னா வந்துட்டு வயிறு. நம்பி இருக்கிறவங்களோட வயிறு எரிந்துடல் நன்மை உனக்கு வருமா அப்படின்னு பழியிட்டேன்னா அது நம்பி இருக்குது தானே, அதனோட வயிறு எரிஞ்சதுன்னா உனக்கு நன்மை வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகேங்களா. இந்த மாதிரி கேட்குறாரு. தென் 1000 பாவங்களை செய்தவங்கெல்லாம் அதாவது பாவம் செஞ்சதுக்காகத்தானே இந்த ஆட்டினோட தலையை வெட்டுறீங்க, அது பாவம் போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ செஞ்ச பாவமெல்லாம் இந்த ஒரு ஏழை ஆட்டினோட தலையை வெட்டுறதுனால அகன்றுன்னு நினைக்கிறியா? இல்லை, தீயவும் நல்லவும் வந்து செஞ்சது உன்னை ஒரு நாளும் அதை விட்டு அகலாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீ 1000 பாவம் செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை ஆட்டினோட தலையை வெட்டுறதுனால போயிடாது, தீயவும் நல்லதும் செய்தது பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டு ஒரு நாளும் போகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. அடுத்தது ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம், இதனால் இந்த ஒரு நாளும் உன்னை விட்டு போகாதையா, நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் உன்னை விட்டு நீங்கள் செஞ்சது உன்னை விட்டு ஒரு நாளும் போகாது, அதனால் நீ தீய வினைகளை வந்து செய்யாத, ஏழையாட்டின் உயிரை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு பிம்பிசார மன்னனுக்கு வந்துட்டு ஒரு அறிவுரை கூறுறாரு. அதை பூதலன் தன்னை நரகமாக்கிடும் இந்த புத்தியை விட்டு பழக்க முடியாது, அந்த உலகத்தையே வந்து நரகமாக்கிடும்னா வந்து இன்பம் இல்லாமல் ஆக்கிடக்கூடிய, நரகம்னா மகிழ்ச்சி இல்லாத ஆக்கக்கூடிய அந்த புத்தியை வந்து விட்டுரு ஐயா அப்படின்னு ஐயான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு அறிவுரை சொல்கிறாரு. ஓகேங்களா. ஐயான்னு அறிவுரை சொன்ன மாதிரியோ இல்லை விலங்குகளை பலியிடக்கூடாது, உயிரினுக்கு இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருந்தாவோ அந்த பாடல் வந்துட்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதுனதுன்னு சொன்னாங்க. அஞ்சினர் அப்படின்னா வந்து பயந்தனர், கருணை அப்படின்னா இரக்கம் சொல்லிட்டு, வீழும் அப்படின்னா விழும், ஆகாது அப்படின்னா முடியாது, நீள் நிலம் அப்படின்னா பரந்த உலகம், முற்றும் அப்படின்னா முழுவதும், மாறி அப்படின்னா மலை, கும்பி அப்படின்னா வயிறு. இதுதான் வித்தியாசமாக இருக்குதுங்க. கும்பி அப்படின்னா வயிறு, பூதளம் அப்படின்னா வந்துட்டு பூமி, பார் அப்படின்னா உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கும்பினா வயிறு. ஓகேங்களா. நூல்வெளி பார்த்தீங்க அப்படின்னா தேசிய விநாயகம் பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு நூல்வெளி. தேசிய விநாயகம் பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டு இல்லைங்க, பாரதியார் பிறந்த நூற்றாண்டில் தான் இவரும் வாழ்ந்திருக்கிறாரு. பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் இவங்களோட நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிறாரு. 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றிக்கிறார். 36 ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்றிக்கிறார். இவருக்கு கவிமணி அப்படிங்கிற பட்டம் பெற்றிருக்கிறார். கவிமணினாவே தேசிய விநாயகம் பிள்ளை தாங்க. இவர் வந்து எந்த நூலை மொழிபெயர்த்திருக்காருன்னா ஆசிய ஜோதி அப்படிங்கிற நேமில் யார் எழுதின நூல் அப்படின்னா வந்து எட்வின் அர்னால்ட் எழுதிய ஆசிய ஜோதி. ஓகேங்களா. லைட் ஆஃப் ஆசியா அப்படின்றது, லைட் ஆஃப் ஆசியா, அர்னால்ட் ஆசியா, அதாவது லைட் ஆஃப் ஆசியானா என்னங்க, ஆசிய ஜோதி, அதாவது தமிழில் அப்படியே மொழிபெயர்த்துருக்கேன். என்னும் நூலை தெளிவு எழுதப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதினாவே புத்தர். ஸோ புத்தர் வரலாற்றை கூறும் நூல் இது. ஓகேங்களா.
அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தரை வரலாற்று கூறும் நூல் எதுங்க? இப்போ தான் பார்த்தோம் ஆசிய ஜோதி. ஸோ புத்தர்னாவே ஆசிய ஜோதி, அவருக்கு சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் என எல்லா உயிரிழத்தையும் இரக்கம் கொண்டவர். ஓகேங்களா. ஒருவர் செய்யக்கூடாதது எதுங்க? தீவினையே செய்யக்கூடாது. ஓகேங்களா. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும். எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம். தென் இனிமை கூட்டல் உயிர் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது இன்னுயிர். இன்னுயிர் இது பண்பு தொகைங்க. இன்னுமே மலை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது மலை எல்லாம். மலை எலாம், மலை எலாம். மலை கூட்டல் எலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மலை எலாம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இதுக்கு முன்னாடி ஆசிய ஜோதி அப்படிங்கிறத பார்த்தோம். அது எழுதுனது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞருங்க இவங்க. அதாவது 1876 1954. ஸோ அந்த 1954 இருக்குதுங்களா, அந்த 19 அப்படிங்கிறது ஒன்று கூட்டினா தான் 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. தென் 36 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். அவர் பார்த்திங்க அப்படின்னா ஆசிய ஜோதி அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம் இல்லையா, ஆசிய ஜோதி அப்படிங்கிறத யாரோடது மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னா எட்வின் அர்னால்ட் அப்படிங்கிறவரோட லைட் ஆஃப் ஏசியா. லைட் ஆஃப் ஏசியான்னு என்ன? ஆசிய ஜோதி. ஸோ அதை தமிழில் ஆசிய ஜோதின்னு எழுதியிருக்கிறார். ஓகேங்களா. இது புத்தரின் வரலாற்று குறுநூல். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா பாரசீக மொழியில் உமர் கய்யாம் எழுதின பாடல் ரூபாயத் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்கிறார். ஓகேங்களா. ரூபாயத் அப்படின்னா நான்கடி செயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவரோட ஊர் பார்த்தீங்க அப்படின்னா தேரூரில் பிறந்திருக்கிறாருங்க. ஓகேங்களா. தேரூரில் பிறந்திருக்கிறாரு. அது எங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா சிவதானு பிள்ளை லக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக பிறந்திருக்காரு. சிவதானு பிள்ளை ஆதிலக்ஷ்மி அவங்களுக்கு. சிறப்பு பெயர் பார்த்திங்க அப்படின்னா கவிமணி தேவி குழந்தை கவிஞர். முதல் குழந்தை கவிஞர் அப்படின்னா இவர் தாங்க. தென் நாஞ்சில் நாட்டு கவிஞர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. தழுவல் கவிஞர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. ஓகேங்களா. தென் ஆசிரியர், இவரோட ஆசிரியர் என்ன? சாந்தலிங்க தம்பிரான் அப்படிங்கிறதா இவரோட ஆசிரியர். இவர் எழுதின நூல்கள் பார்த்திங்கன்னா ஆசிய ஜோதி பார்த்திங்கன்னா கவிமணி எழுதுனதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா இவருக்கு மருமகன் இருக்குதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மருமக்களை வரவேற்கிறாரு அப்படின்னு ஆரம்பிச்சுங்க. மருமக்கள் வழி மான்மீயம் அப்படின்ற நூல் எழுதிக்கிறாரு. மருமக்களை எப்படி வரவேற்கிறாருன்னா மலரையும் மாலையும் கொடுத்து வரவேற்கிறாரு. அப்புறம் அவருக்கு சீதனம் கொடுப்பாங்க இல்லையா, கதரை கதராடையை கொடுத்துருக்கிறாரு. ஸோ மருமக்களை மலரும் மாலையோட கதரை கொடுத்து வரவேற்றிருக்கிறாரு. ஸோ கதர் பிறந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு தென் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த குழந்தைகளை எடுத்து கொஞ்சிறாரு. ஸோ குழந்தை செல்வம், குழந்தை கவிஞர்ன்றதுனால குழந்தை செல்வம் அப்படிங்கிற ஒன்று எழுதிக்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த முன்னாடியே பார்த்தோம் உமர் கய்யாம் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவியின் கீர்த்தனங்கள். இவருக்கு இன்னொரு பேர் தேவி. ஸோ தேவியின் கீர்த்தனங்கள் இவர் தான் எழுதினது. தென் கவிமணி அப்படிங்கிறத வச்சுட்டு இவர் தான் எழுதினதுன்னு கண்டுபிடிச்சலாம். கவிமணியின் உரைமணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதிக்கிறாரு. தென் காந்தலூர் சாலை வழியாக தான் அவங்க மருமகன் வராருன்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கோங்க. காந்தலூர் சாலை தான் வரலாற்று நூல். ஓகேங்களா. அழகம்மை ஆசிரிய விருத்தம், இதுதான் இவர் முதல் எழுதின நூலுங்க. அழகம்மை ஆசிரிய விருத்தம். அவரோட மருமகன் பேர் அழகம்மை அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. தென் தீண்டாதார் விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதிட்டார். ஓகேங்களா. இவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு கவிமணிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா பச்சையப்பன் 1940 பச்சையப்பன் கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்வேல் உமா மகேஸ்வர பிள்ளை அப்படிங்கிறவங்க தான் இவங்களுக்கு கவிமணி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ்வேல் உமா மகேஸ்வரர் பிள்ளை தான் இவங்களுக்கு கவிமணிங்கிறது. இவர் பிறந்த ஊர் என்னங்க? தேரூர். ஸோ இவர் 1954 இறந்தார். ஸோ அவருக்கு நினைவெல்லம் பார்த்தீங்க அப்படின்னா தேரூரில் கொடுத்துருக்குறாங்க. நினைவெல்லம் அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. 2005ஆம் ஆண்டு இவருக்கு அரசு முத்திரை வெளியிட்டு சிறப்பித்தது. அரசு முத்திரை இவருக்கு விட்டு சிறப்பித்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா 1956ஆம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா தேவியின் கீர்த்தனங்கள் அப்படிங்கிற நூலுக்கு பார்த்திங்கன்னா சென்னை தமிழ் வளர்ச்சி கழகத்தார் பரிசு பெற்றிருக்குது. ஓகேங்களா. தென் மேற்கோள் பார்த்திங்க அப்படின்னா மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா அப்படிங்கிறது இவர் முக்கியமான ஒரு மேற்கோளுங்க. ஓகேங்களா. ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேற்கோள். தென் வெயிற்கிற்ற நிழல் உண்டு, தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய மது உண்டு அப்படிங்கிறதையும் இவர் தான் எழுதியிருக்கிறது. என் தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அப்படின்றது. இனி அணி பார்ப்போம். அதில் இவரோட பாடல், அதாவது இயல்புன வச்சு அணியாக எழுதியிருக்கிறாருங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பாடல் பார்ப்போம். தென்
ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும், அதாவது ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரிலையும் சாதி தெரிவதுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு, சாதியை பற்றி மேக்சிமம் வந்துட்டு பாரதியார் தான் பேசியிருப்பாருன்னு சொல்லியிருப்போம். இவரும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா, ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்படிங்கிறது ஒன்று வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. தென் உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்து சொல்வது கவிதை அப்படிங்கிறதும் வந்து இவர் பாடின பாடல் தாங்க. பாட்டுக்குற புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினடா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை பெருமைப்படுத்துகிற மாதிரி பாடிக்கிறாரு. ஸோ அவர் பாடினதாங்க. மற்ற கவிஞர்லாம் வந்துட்டு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவர் வந்துட்டு சிறப்பிச்சிருக்கிறாரு. அது என்னென்னு பாருங்கள். புத்தகம் 100 புரட்சி படித்து கலைப்புற்று சித்தம் கலங்கி தேய்ப்பதன் படித்து வருங்க. வித்தகன் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போதுன்னு சொல்லியிருக்கிறார். ஓகேவா. திருவள்ளுவர் வந்துட்டு பாராட்டிக்கிறாரு. செந்தமிழ் திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் அப்படின்னு சொன்னவர் அவர் தான், கவிமணி தான். நீதி திருக்குறளை நெஞ்சாறு தம் வாழ்வில் ஓதி ஒழுந்தெழுக ஓர்ந்து அப்படின்னு சொன்னவரும் அவர் தான். தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னவரும் கவிமணி தான். அறிவின் எல்லை கண்டோன் உலகை அளந்து கணக்கிட்டோன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரை வந்து பாராட்டிக்கிறார். ஓகேங்க. நெல்லிக்கனியை தின்றுலகில் நீடு வாழும் தமிழ்கிழவின்னு சொல்லிட்டு ஔவையாரை வந்துட்டு பாராட்டியிருக்கிறார். ஓகேங்க. தென் இந்திரசாலமெல்லாம் கவியில் இரட்டி காட்டிடுவான்னு சொல்லிட்டு கம்பனை புகழ்ந்திருக்கிறாரு. பாட்டை கேட்டு கிருகிருத்து போனேன் அந்த கிறுக்கில் உளரும் மொழி பொறுப்பையடான்னு சொல்லிட்டு பாரதியாரை வந்துட்டு பாராட்டிக்கிறார். ஓகேங்களா. இவரை பற்றி மற்றவங்க யார் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா. தேசிய விநாயகம் பிள்ளையின் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெருஞ்செல்வம், அரிய செல்வம், தெவிட்டாத அமிர்தம், ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்சென்றுன்னு சொல்கிறவர் வந்து ரகசியமணி டிகேசி சொல்லியிருக்காரு. தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்காரு. ஓகேயா. கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை, படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடைன்னு சொன்னவர் யார் அப்படின்னா வந்து டிகே சண்முகம் சொல்லியிருக்காரு. ஓகேவா. போராட்டமும், அதாவது இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச காலம் பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி காலம் பார்த்திங்கன்னா விடுதலை அடையிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலமாக இருக்கும். அதுக்கப்புறம் 1947 to 54 தான் பார்த்திங்கன்னா விடுதலை அடைஞ்ச காலம். ஸோ போராட்டமும் பரபரப்பும் மிகுந்த காலத்தில் வாழ்ந்த போதிலும் அவருடைய உள்ளமும் கவிதைகளும் அமைதியும் இனிமையும் உடையனவாக உள்ளன விளங்கியது விந்தையே அப்படின்னு சொன்னவர் வந்து மூவா சொல்லியிருக்கார். துருமணம் மெலிந்த தேகம் துளங்கிடும் குளிர்ந்த பார்வை இரும்பினும் வலிய உள்ளம் இனியவே செய்யும் எண்ணம் பரம்பொருள் நினைவை காட்டும் பாரெல்லாம் பரந்த நோக்கம் கருமினும் இனிய சொற்கள் கவிமணி வடிவம் ஆகும் சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்காரு. ஓகேவா. பாரதியாரின் பாக்கள் புயல் வீசுகின்றது, பிள்ளையவர்களின் பாக்களில் தென்றல் தவிழ்கின்றதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற சஞ்சிகையில் வந்துட்டு யார் பாராட்டி எழுதிங்கன்னா தமிழ் பேராசிரியர் அம்போலா அப்படிங்கிறவர் வந்து பாராட்டி எழுதிக்கிறார். மனித நேயம் அப்படிங்கிற தலைப்பு கீழே 3 சான்றோர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன எப்படி மனித நேயத்தோடு நடந்தாங்கன்னு சொல்லிட்டு கீழே பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கான்னு பார்க்கல. இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை அப்படின்னு. ஆமாங்க, அதை கூட திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வறியவர்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை, மற்றதெல்லாம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பசி என்று வந்தவர்களுக்கு வயிறாக உணவிட வேண்டும் சொல்கிறாங்க. தீமை செய்ததற்கும் நன்மையே செய்ய வேண்டும் சொல்கிறாங்க. அதைத்தான் திருவள்ளுவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவன் ஞான நன்னயம் செய்து விடல்னு சொல்லியிருப்பார். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைத்துக்க வேண்டும் சொல்கிறாங்க. பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்தும் வருந்தும் பண்பு கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் வந்துட்டு அவன் அறிவுடையவன், இல்லைன்னா அவன் பெற்ற அறிவில் பயனே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். பண்புகளை கொண்டு வாழ்வோரை பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஆர்வம் இயற்கை பார்த்திங்கன்னா எப்பவும் வந்து தனக்காக எதையுமே பண்ணிக்காதுங்க. எந்த ஆர்வம் பார்த்து தன்னோட தாகத்துக்காக ஓடுவதில்லை, எந்த நிலமும் தன்னோட பசிக்காக விளைவதில்லை, எந்த மரமும் தனக்கான கனிகளை உருவாக்குவதில்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இவற்றை போல் மனிதனும் தனக்கென வாழாமல் பிறருக்கு வாழணும்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். புறநானூரில் சொல்லியிருக்காங்க. அதாவது மனிதநேயத்துக்கு வந்து எடுத்துக்காட்டான அடிகள் சொன்னது வந்து புறநானூரில் சொல்லியிருக்காங்க. தமக்கென முயலான் நோன்றால் தனக்குன்னு வாழாமல் பிறர்க்கென முயலுதர் உண்மையானே. அவங்க தான் வந்து உண்மையானவங்க, உண்மையான மனிதநேயம் கொண்டவங்கன்னு சொல்லி பிறருக்காக வாழ்கிறவங்க தான் வந்து உண்மையானவங்கன்னு சொல்லிட்டு புறநானூறு அடிகள் சொல்லுது. இவ்வாறு வாழ்வதற்கு என்னென்னா அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் இதெல்லாம் வேணுங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்தால் தான் வந்துட்டு மனிதநேயம் உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எல்லா உயிரிலும் அன்பு செலுத்தல் வேண்டும், இதுவே மனிதநேயம் சொல்கிறாங்க. ஆமாங்க,
மனிதன் மட்டும் இல்லைங்க, விலங்கு, தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து மேலேயும் அன்பு செலுத்தணும். அதுதான் மனிதநேயம் சொல்கிறாங்க. மனிதநேயத்துடன் வாழ்வதால் இவ்வுலகம் இயங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. அதை புறநானூற்றடிகள் சொல்கிறாங்க. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுதர் உண்மையானேன்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, புறநானூறு அடிகள் கூடுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வள்ளலார் பற்றி சொல்கிறாங்க. வள்ளலார் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கிறாருங்க. இளம் வயதில் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அந்த நடந்து போடும்போது அவருக்கு ஒரு களைப்பு ஏற்படுது. அப்போ வந்துட்டு ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு சத்திரத்தில் வந்து தங்குறாரு. அந்த சத்திரத்தினோட திண்ணையில் படுத்துறங்குறாரு. அப்போ அங்கே வந்தவன் என்னென்னா, அவர் காதில் இருக்கிற கடுக்கனை பார்த்துட்டு கழட்டணும்னு நினைக்கிறாங்க. உடனே வந்துட்டு கழட்டுறான். அவன் வந்துட்டு உடனே வந்து அடுத்த கடுக்கனும் வந்துட்டு கழட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி படுத்துறாரு. அடுத்த கடுக்கனையும் தோடையும் வந்துட்டு கழட்டுற அப்படியே அவன் கழட்டிட்டு அவன் ஓடும்போது அவன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அப்பா அது வந்து தங்க கமல்ப்பா, இதை வந்துட்டு நீ வந்துட்டு கம்மியான விலைக்கு வித்துறாத, நீ வந்து கழட்டோன்னு தான் நான் திரும்பி படுத்தேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவனுக்கு புரியுது, இவர் தெரிஞ்சுதான் நம்மளுக்கு விட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவன் வந்து வெக்கி தலை குனிகிறான். ஸோ தீமை செய்தருக்கும் பார்த்திங்கன்னா அன்பு காட்டுற ஒரு மனிதன் தான் வந்துட்டு வள்ளலார்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கவிஞர் அன்பு காட்டியவர் வள்ளலார்னு சொல்கிறாங்க. வள்ளலார் பார்த்திங்க அப்படின்னா மக்களோட பசிப்பினியை போக்குறதுக்காக அதாவது நிறையா பண்ணியிருக்காரு. அதில் வந்துட்டு பெரும் முயற்சியில் என்ன பண்ணியிருக்காருன்னா, வடலூரில் தர்மசாலையை பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தொடங்கி வைத்திருக்காரு. எங்கெங்க, வடலூரில் தர்மசாலை தொடங்கியிருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா வடலூரில் இருக்கிற தர்மசாலைகள் வந்துட்டு தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உணவு வழுதுங்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வள்ளலார் மக்களின் பசுமினியை கண்டு உள்ளம் பாடினார், அதை நீக்க விரும்பினார். அதன் பெருமுயற்சியால் வள்ளலாரின் தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். பஸ்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து வருதுன்னு சொல்கிறார். அவர் மனுஷன்கிட்ட மட்டும் இல்லைங்க, வாடிய பயிர்கிட்ட கூட, அதாவது தாவரங்கிட்ட கூட வாடிய பயிரை கண்ட போரெல்லாம் வாடினேன் அப்படின் போது அவரோட மனம் எவ்வளோ இலகியதுன்னு சொல்லியிருப்பாருங்க. ஓகேங்களா, அடுத்தது அன்னை தெரசா. அன்னை தெரசா பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்குறாங்க சாலை ஓரமாக. அப்போது ஒரு மூதாட்டி பார்த்திங்கன்னா படுத்துருக்குறாங்க. அதை அவங்க வந்து கையில் ஒரு பூனையை வச்சுருக்குறாங்க. அப்போ அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற, அவங்க முகத்தை பார்த்தாவே அவங்க ரொம்ப கவலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியுது. அப்போ என்னென்னா அவங்க கையில் பார்த்திங்கன்னா விரல்கள் இல்லை. அதை பார்த்திங்கன்னா அவங்க அவங்கள தூக்கி வச்சு நிறுத்துறாரு. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, என்னை தொடாதீங்க, என்னோடய உறவினர்கள் எல்லாம் வந்துட்டு எனக்கு தொழுநோய் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா அதாவது தொற்றிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு விலக்கி வச்சுட்டாங்க. எங்கிட்ட இருக்கிறது இந்த பூனை மட்டும்தான் சொல்லி அந்த பாட்டி ரொம்ப அழுகுறாங்க. அதை கேட்டவங்க வந்து ரொம்ப கண்ணீர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க முடிவுக்கு வராங்க, இந்த மாதிரி தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது செய்யணும்னு சொல்கிறாங்க. இறுதி காலம் வரைக்கும் பிறருக்காகவே வந்துட்டு உழைச்சவங்க தான். 1979 பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு நோபல் பரிசு வந்துட்டு, அமைதிக்கான நோபல் பரிசு வந்துட்டு கிடைக்குது. ஓகேங்களா, அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான நோயாக கருதப்பட்டது. கருணையுள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார். ஓகேங்களா, தொழுநோய் கடுமையான நோயின்னு கருதப்பட்ட காலத்திலேயேங்க அவங்க வந்து தொண்டு செய்யணும்னு முடிவெடுத்திருக்காங்க. இறுதி காலம் வரைக்கும் பிறருக்காகவே வாழ்ந்திருக்கிறாங்க. மக்களுக்கு பணி செய்யும் தொண்டு, இறைவனுக்கு செய்யும் தொண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான நோபல் பரிசு வந்துட்டு, அமைதிக்கான நோபல் பரிசு வந்துட்டு அவங்களுக்கு 1979 வந்துட்டு கிடச்சிருக்குதுங்க. ஓகேங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இன்றைக்கு வரைக்கும் அன்னை தெரசா மனதில் வாழ்ந்துடுறாங்க. ஸோ இன்றைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு தாங்க இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கைலாஷ் சத்தியமூர்த்தி. இது வந்து கொஷினில் கேட்குறதுக்கு சார்ந்திருக்குதுங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரையல்ல, வாழும் வரைன்னு சொன்னவங்க யாருன்னா அன்னை தெரசா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா வந்துட்டு வள்ளலார். ஓகேங்க, கைலாஷ் சத்தியமூர்த்தி அவங்க பார்த்திங்கன்னா அதாவது அன்னை தெரசாவுக்கு அப்புறம் 2014 பார்த்திங்கன்னா நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது தன்னமானியே ஒரு சிறுவன் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன் இவன் நம்மளை போல ஸ்கூலுக்கு வரலைன்னு அவர் யோசிக்கிறாரு. அதை ஆசிரியர்கிட்டையும் அப்பாட்டையும் கேட்குறாங்க. பணம் தான் வந்துட்டு, பணம் இல்லாதனால தான் அந்த பையன் வரதில்லை, வீட்டினோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு பணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஸோ அதனால் அதை ஈடுகட்டுறதுக்காக தன்னோட அப்பாவோட அவன் உழைக்கிறான்னு சொல்லி பதில் வருது. அதை கேட்டு அவர் ரொம்ப மனம் வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மனிதநேயம் பிறக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, எந்தெந்த ஸ்கூல் பள்ளிக்கு செல்லாமல் எந்தெந்த குழந்தைகள்லாம் வந்து வேலைக்கு செல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அதுதான் குழந்தையை காப்போம் அப்படிங்கிற இயக்கம். அந்த இயக்கத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர், அதாவது யாருமே வந்து குழந்தைய வந்து தொழிலுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா,
30 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 86,000 குழந்தை தொழிலாளரை மீட்டுள்ளார். எப்போத்துன்னு 86,000 குழந்தை தொழிலாளர் வந்துட்டு மீட்டிருக்கிறாரு. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்து குழந்தைகளோட கல்வி உரிமைக்காக வந்துட்டு பரப்புரையாற்றிருக்கிறார். எத்தனை நாடுகளில்? 103 நாடுகளில் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு இதை கொடுத்துருக்கிறார், அவர் ஒரு மேற்கோள் சொல்லியிருக்கார் பாருங்க. குழந்தை தொழிலாளராக இவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ குழந்தையை தொழிலாளராக மாற்றக்கூடாதுன்னு சொன்னவர் இவர் தான் அப்படிங்கிறது இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். குழந்தை தொழிலாளராக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான செயல். குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. உலகத்தை வந்துட்டு குழந்தையோட கண்ணோட பாருங்கன்னு சொல்கிறாங்க. இவர்களைப் போல மனிதநேயம் மிக்கவர்கள் பலர் உள்ளனர். அமைப்பாக உதவுவது மட்டுமன்று சூழ்நிலைக்கேற்ப மனிதநேயம் கொள்ளும். இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்துடன் வாழ்ந்து கொள்வோம் சொல்லிட்டு நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை மலரச் செய்வோம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மனிதநேயம் இருக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? எல்லா உயிரிழத்தும் அன்பு செலுத்துதல் என்னங்க? மனிதநேயங்க. தம் பொருளை கலந்தவிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலாருங்க. இன்னொரு கடுக்காவும் கழட்டுறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா? அன்னை தெரசாவிற்கு வந்துட்டு எதுக்குங்க அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சதுங்க. ஓகேங்களா? கைலாஷ் சத்தியமூர்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கம் வந்து தொடங்கியிருக்காரு. ஓகேங்களா? வள்ளலார் என்னங்க, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் மட்டும் இல்லாமல் வடலூரில் வந்துட்டு தர்மசாலை அணைத்து வரவங்களுக்கெல்லாம் வந்து பசியை போக்குனார். ஸோ பசி போக்கியவர் தான் வந்துட்டு வள்ளலார். ஸோ கைலாஷ் சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் யாருங்க? குழந்தைகளோட உரிமை, குழந்தையை காப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் மூலமாக குழந்தைகளோட உரிமைக்காகவும் கல்விக்காகவும் பாடுபட்டவர் தான் வந்துட்டு கைலாஷ் சத்தியமூர்த்தி. அன்னை தெரசா யாருங்க? தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பணிவிடை செஞ்சவங்க. ஸோ நோயாளிகளிடம் அன்பு காட்டியவருங்க. மனிதநேயம் வித்தியாசமான மனிதநேயங்களாக இருக்குது இல்லையா?